வாழ்த்துவேன் நான். சேர்ந்து பாடுவோம். அவர் நல்லவரே, பாடுவேன் நான். அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான். அவர் நல்லவரே. கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவேன் நான். அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான். அவர் நல்லவரே. உற்சாகமாய் பாடுவோம். பாடுவேன் பாடுவேன் நான். அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான். அவர் நல்லவரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற. நீரே நீரே என் நீதியின் தேவன், நீரே என்னை ரட்சிக்கும் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வேன். யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வேன். யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவேன். நீரே என் நீதியின் தேவன், நீரே என்னை ரட்சிக்கும் தேவன், நீரே என்னை தாங்குகின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என்னை ரட்சிக்கும் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானமே, என்றும் சமாதானமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் துணையாளரே. துணையாளரே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், என்னும் சமாதானமே. சமாதானமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என்றும் துணையாளரே. துணையாளரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என்னை ரட்சிக்கும் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். நன்றி என்பவரே. நன்றி இயேசுவே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயத்துடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயத்துடனே. ஏற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்று பாடி துதிப்போம். ஏற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சத்தமாய் பாடுவோம். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில் கோர பயங்கரமான
தனித்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்து அன்பை என்று பாடுவேன். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழாதே. ஆற்றின் ஜெயம் கொடியோனே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆற்றின் ஜெயம் கொடியோனே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனே, தாய் தன் பாலகனே மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனே மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதா. என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மோடுவேன். அறிக்கை செய்வோம் ஒவ்வொருவரும். தந்து ஜீவ பாதை என்று மோடுவேன். இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆத்துமாவும் தேவம் வேகம் யாவும் என்று தொண்டு செய்வேன். Hallelujah. ஆத்துமாவும் என்றும் வேகம் யாவும் கொண்டு தொண்டு செய்வேன். இயேசுவின் நாமம், ஆமென். என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவின் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்த. பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணை, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணை, பாதைக்கு நல்ல ஜீவனிதே. என்னை மறவா இயேசுநாதா, உங்க தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வழக்கருத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வழக்கருத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் வைத்தவரார் பறிக்க இயலாதவரும் என்னை பாசத்தின் மேல் வைத்த
தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வருந்தி என்றோ உள்ளங்கையில் வல்லவாயுந்தன் புகலிடமே. வருந்தி என்றோ உள்ளங்கையில் வல்லவாயுந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கற்றோரை கைவிடுகிறே கரங்கிடுகிறே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கற்றோரை கைவிடுகிறே கரங்கிடுகிறே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் என்றா என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியாதும் என்றா என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உற்சாகமாய் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். Hallelujah. உந்தன் தய Hallelujah. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர். சேனையாகிய தேவனே, ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒவ்வொருவரும் ஆராதிப்போம். பரிசுத்தர். நீர் பரிசுத்தரே.
பிசாசு சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் வருகிறேன் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஓ, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. என்றுரை செய்தவரை ஆவியில் ஆராதனை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே ஆவியானவரே நீரே நீர் இயேசுவே ஆவியானவரே ஓ, பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்தர் என்று சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் சுவாமி, பாவம் உச்சக்கட்டத்தில் இருக்கிற காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. வாலிபர்கள் நாசமாகி கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் பிரிகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேள்விப்படாத வியாதிகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்குது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. மக்கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல சுவாமி வியாதிகளோடும் பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் பாரத்தோடும் வந்து ஜனங்கள் இருக்கலாம் சுவாமி. இந்த மாலை நேரத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் பண்ணணும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பேச வேண்டும். அவருடைய இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, பேசப்படுகிற இந்த வார்த்தைகள் மூலமாக அவர்கள் விடுதலை பெற வேண்டும். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதற்காக உம்முடைய சித்தம் இந்த இடத்துல நடக்கட்டும் சுவாமி. உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை போஷியும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் போதாது. ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். தெரியுமா யாருக்காவது என்ன நாள் உண்டு? சுதந்திர தினம் இன்றைக்கு. ஆமேன். நாடு சுதந்திரம் பெற்றிருக்குதோ இல்லையோ அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு சுதந்திரம் பெற்று தான் வீட்டுக்கு போக போகிறீங்க. ஆமேன்.
கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மையாக சுதந்திரத்தை கொடுக்கும். ஆமென். ஏனென்றால் இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தை என் ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது. ஆமென். ஆனபடினால் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல விடுதலையை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென். ஆனபடினால் இந்த மாலை நேரத்திலும் தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமென். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல பிரச்சனைகளோடு இருக்கலாம். பணப்பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுடைய உத்தியோகத்திலே பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்திலே பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். எவ்விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் செய்ய முடியாத ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஒரு ராட்சதன் அல்லது ஒரு அரக்கன் நிற்கிறது போல இருக்கும். அந்த பிரச்சனைகள் எங்களை விட பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கும். நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் யோசிப்போம், நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது, நாங்கள் எப்படி இந்த அரக்கனை மேற்கொள்வது. ஆமென். நாங்கள் ஒரு தோல்வியின் மனப்பான்மையோடு இருக்கலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேத புத்தகத்தில் இருந்து எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அரக்கன் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் மேல் எங்களுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, ஆண்டவர் அற்புதங்கள் செய்து எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். ஆமென். நாங்கள் வாசிப்போம் ஒரு கதை. நாங்கள் வாசிப்போம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழமும் 1 ஜானும். இது தாவீதினுடைய கதை. தாவீதுக்கு முன்பதாக இப்பொழுது அரக்கன் நிற்கிறான். ரைட்டா? அந்த அரக்கனுடைய உயரம் என்ன? 6 முழமும் 1 ஜானும். இது ஏறத்தாழ 10 அடிக்கும் 12 அடிக்கும் இடையில். 6 முழமும் 1 ஜானும் என்றால் ஏறத்தாழ 10-12 அடி. யோசித்து பாருங்க. தாவீது ஒரு சிறு பையன். ரைட்டா? அவன் என்ன ஒரு 5 அடி இருப்பான்னு வச்சுக்கொள்ளுமே, சிஸ்டர் தனுஜா போல. ரைட்டா? அவனுக்கு முன்னால் அவனுடைய டபுள் ஹைட் ஒரு 10-12 அடி உயரமான ஒரு அரக்கன் நிற்கிறான். ரைட்? தொடர்ந்து வாசிப்போம். அவன் தன் தலையின் மேல் வெண்கலச் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும். அவனுடைய கவசம், அதாவது அவன் அணிந்திருந்த அந்த ஆமர், அதனுடைய நிறை என்ன? 5000 சேக்கல். 5000 சேக்கல் என்றால் 55 கிலோ. அவனுடைய உடை 55 கிலோ. நாங்கள் ஒரு 50 கிலோ சிமெண்ட் பேக் தூக்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ரைட்டா? ஆனால் இவனுடைய உடை 55 கிலோ. ரைட்? அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். அவனுடைய ஈட்டியின் அந்த 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 ஒரு பாயிண்ட் இருக்கும் ஈட்டியில், அந்த நுனி, அதுண்ட பாரம் என்ன? 7 கிலோ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது ஒரு சிறு பையன், அவனுக்கு முன்னால் இருக்கிற அரக்கன் என்ன சைஸ்? சகோதரன் பிரின்ஸை விட கொஞ்சம் கூட, அவ்வளோதான். ஆமென். இந்த தாவீதுக்கு முன்பதாக இப்படி ஒரு அரக்கன் நிற்கிறான். இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளும் இப்படி தான் இருக்கும். ஆமென். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளும் இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை போல, ஒரு பெரிய ஜயண்ட் போல ஒரு பிரச்சனை இருக்கும். நாங்கள் வாசிப்போம்
1 சாமுவேல் 17:42. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து பெலிஸ்தன் சுத்தி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். உங்களுடைய பிரச்சனை உங்களை அசட்டை பண்ணும். ஆமென். ரைட், தொடர்ந்து வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ரைட், இங்க என்ன நடக்குது? இந்த அரக்கன் தாவீதை பார்த்து பேசுகிறான். உங்களுடைய பிரச்சனை உங்களை பார்த்து பேசும். ஆமென். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை உங்களை பார்த்து பேசும். அந்த பிரச்சனை உங்களை பார்த்து சொல்லும், நீ அவ்வளவுதான், நீ க்ளோஸ், உன்னால இனி தலை நிமிர்க்க முடியாது, உன்னால முன்னேற முடியாது, நீ தோல்வி அடைந்து விட்டாய், உன்னால இன்னும் பிரயோஜனம் இல்லை. இந்த பிரச்சனை உங்களை பார்த்து பேசும் இல்லையா? அது பேங்க் லோனா இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியா இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை பார்த்து பேசி உங்களுக்கு கவலையை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், ஒரு தோல்வியின் மனப்பான்மையை கொண்டு வரும். சில நேரங்களே நாங்கள் அவனுடைய அந்த பிரச்சனைகளின் சத்தத்தை கேட்டு, பேச்சை கேட்டு நாங்கள் சரண்டர் பண்ணி விடுவோம். ஆனா தாவீது அப்படி செஞ்சானா நாங்க பார்ப்போம். அடுத்த வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பாருங்க, இதுல தான் இருக்கு விஷயம். அந்த அரக்கன் தாவீதை பார்த்து பேசுகிறான். உங்களோட பிரச்சனைகள் உங்களை பார்த்து பேசும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? தாவீது என்ன செய்கிறான்? திருப்பி பேசுகிறான். ஆமென். தாவீது அரக்கனை பார்த்து பேசுகிறான். இப்படி மேலே பார்த்து கூட தான் பேசியிருப்பான். ரைட்டா? 10 அடி 12 அடி உயரம் உள்ளவன் அவன் அந்த அரக்கனை பார்த்து மறுமொழியாக பேசுகிறான். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை உங்களை பார்த்து பேசும் பொழுது நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்? நீங்க திருப்பி பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நான் வெல்ல போகிறேன், உன்னை நான் மேற்கொள்ள போகிறேன். நீங்க பேசினால்தான் அவனுக்கு கேட்கும். ஆமென். நீங்க வாயை திறந்து பேசணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, அவன் இப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். யாருக்கு? பிரச்சனைக்கு. ஆமென். உங்களோட பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆமென். தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகள் வந்தா பயப்பட வேண்டாம், பிரச்சனைகள் வந்தா கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைகள் வந்தா பிரச்சனைகளுக்கு எதிராக பேசுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை விடுவிக்க போகிறார், ஆண்டவர் நாமத்திலே நான் மேற்கொள்ள போகிறேன். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட அரக்கனா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ராட்சதனா இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு பிரச்சனையும் நிலைத்து நிற்காது. ஆமென், ஆமென். அடுத்த வசனம் தான் இருக்குது ரகசியம். 47ஆம் வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும்
ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தீர்க்க தரிசனமாக பேச வேண்டும். யுத்தம் பண்றது யாரு? ஆண்டவர். உங்களுடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை. டாக்டர் இன்றைக்கு டயக்னோசிஸ் கொடுத்திருப்பாரு, உனக்கு கேன்சர் நோய், உனக்கு புற்று நோய், பரவாயில்லை, அவங்க சொல்றது உண்மைதான். ஆனால் அதை கேட்டு நாங்க பயப்பட தேவையில்லை. நாங்க தீர்க்க தரிசனமாக அதை பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்திலே சுகமடைய போகிறேன். அதை குணப்படுத்துறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யுத்தம் அவருடையது. ஆமென். விசுவாசிப்பீங்களா? இதுதான் விசுவாசம். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க அந்த பாஸ்டர், அந்த தீர்க்கதரிசி அங்க இங்கு ஓட தேவையில்லை. நீங்க நிலைத்து நில்லுங்க. நீங்க இயேசுவை விசுவாசிங்க. நீங்க இயேசுவை நம்புங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க விசுவாசத்தில் நின்றால் மாத்திரமே. ஆமென். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். சங்கீதம் 23 தாவீது எழுதின சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். வேத வசனம் வாசிக்காதவர்கள் கூட 23வது சங்கீதத்தையும் 91வது சங்கீதத்தையும் கட்டாயமாக வாசித்திருப்பார்கள். ஆமென். கொரோனா காலத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு நாளும் 91வது சங்கீதத்தை வாசித்தார்கள் இல்லையா? இப்போ மறந்துட்டார்கள். இப்போ இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், சிக்கன் குனியா அதிகரித்து கொண்டு வருதாம். கிறிஸ்தவர்கள் திருப்பி 91வது சங்கீதத்தை வாசிக்க தொடங்குவார்கள். ஆமென். நான் சொல்றது உண்மைதானே? ஆமென். அது ஒன்றும் நடக்காது. சரி, 23வது சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வருது. 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த முதல் 3 வசனங்களும் வெரி பியூட்டிஃபுல். நல்ல வசனம், எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் வைத்து என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு 4வது வசனம் ஏன் அங்க வருதுன்னு தான் இப்ப கேள்வி. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எல்லாம் என்னை கொண்டு போய் வைத்து கொண்டு இருந்தால் ஏன் மரண பள்ளத்தாக்குள்ளா போக வேண்டும்? சொல்லுங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறது உண்மை, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறது உண்மை, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் எங்களை வைக்கிறது உண்மை. அது எல்லாம் சத்தியம். ஆனால் ஆண்டவர் மரண பள்ளத்தாக்குக்கும் கொண்டு போவார். ஆமென். மரண பள்ளத்தாக்கிலையும் ஆண்டவர் எங்களை நடத்துவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் வாசிப்போம் அந்த 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப மரண பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் நாங்க போக வேண்டும் என்று அனுமதித்தால் நீங்க பயப்படக்கூடாது. ஆமென். அங்க ஐயோ நான் என்ன செய்வேன், நான் செத்து போக போகிறேனே, அந்த பாஸ்டரை கூப்பிடு இந்த பாஸ்டரை கூப்பிடு இல்லை.
மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நடக்க வேண்டியது வரும், நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும், அவர் என்னோட கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தில் அங்கே நாங்கள் நடந்து போகணும். இப்போ 5ஆம் வசனத்தில் இந்த மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கடந்து வந்து விட்டால் 5ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரை 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். அப்போ இந்த 5 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 4வது வசனம் சொன்னது போல மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கடந்து வெற்றிகரமாக கண்டிப்பாக வர வேண்டும். அந்த விசுவாசம், அதாவது மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் நிற்போமானால் இந்த 5 ஆசீர்வாதங்கள், அந்த 5 ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்ப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஆமென். பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, மரண பள்ளத்தாக்கு கூடாக வந்தால்தான் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஆமென். ரைட். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? ஆமென். அநேகர் ஜெபம் பண்ணுவீங்க, அபிஷேகம் வேணும், அபிஷேகம் ஊற்றுமையா, தாருமையா, நிரப்புமையா, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க எல்லாம் பாடுவோம். ஆமென். ஆனால் மரண பள்ளத்தாக்கை வெற்றி கொள்ள வெல்ல வேண்டும். அப்பதான் என்ன? அபிஷேகம் கிடைக்கும். ஆமென். சரி, அடுத்தது 2வது, அது 3வது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழி. பாருங்க, பாத்திரம் ஃபுல் இல்லை, ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழிகிறது. ஆமென். அடுத்தது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆஹா, பாருங்க, ஜீவனுள்ள நாள் வரைக்கும். ஆமென். பாஸ்டர் கிரு சொன்னார், அவருக்கு இப்போது 79 வயசு. நான் ஷொக் ஆகிட்டேன். அப்படி சொல்லவே முடியாது, என்னை விட யங்கா இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த வசனம் சத்தியம்னு எங்களுக்கு தெரியும். ஆமென். அது எனக்கு தெரியும். நான் அவரை இப்போ எனக்கு எத்தனை ஆண்டுகளாக தெரியும், முந்தி மிஷன் செய்கிற நாட்கள்லேருந்து தெரியும் அவரை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரி, இதுதான் ரகசியம். மரண பள்ளத்தாக்கை மேற்கொண்டால்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார், சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். இந்த 5 ஆசீர்வாதங்கள், மற்றதையும் வாசிப்போம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கும். ஆமென். 5 ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், தலையிலே எண்ணெயினால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் 23வது சங்கீதம். யார் எழுதினது? தாவீது. தாவீதுக்கு அனுபவம் இருந்தது. கோலியாத்தை மேற்கொண்டவன். பாருங்க, அவன் கோலியாத் அவனை பார்த்து பேசும் பொழுது இவன் கோலியாத்தை பார்த்து பேசி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் சொல்றான், யுத்தம் கர்த்தருடையது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம். ஆனால் நீங்க விசுவாசத்திலே நிற்க வேண்டும். இன்னொரு நபரை குறித்து பார்ப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். சரி, இந்த கதை யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தான் யூதயா நாட்டிலே. இவன் நல்ல ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா. இவன் ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும் பொழுது சில நபர் வந்து இவனிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் முடிஞ்சு ராஜா, எங்களோட கதை முடிஞ்சுது. ஏண்டா 3-4 இராணுவத்தினர், நாடுகளை சேர்ந்த இராணுவத்தினர் வந்து இவர்களை
சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ யோசபாத்துக்கு இவர்களோடு சண்டை பிடிக்க அவனுக்கு பலன் இல்லை, ரைட்? அப்போ இவன் பயந்து இவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் ப்ரே பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இவர்களோடு யுத்தம் பண்ணதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனாலும் என் கண்கள் உம்மேல் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் கூட்டி உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், அவங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது என்ன நடந்துட்டு பார்ப்போம், அடுத்த வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கிதனால் அவன் சொன்னது. பாருங்க, ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசத்தோடு. முக்கியமான காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அன்றைக்கு யோசபாத்தும் அவருடைய எல்லா ஜனங்களும் சேர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மத்தியிலே இருந்த ஏலியன் மீது இறங்கினார். இப்போ ஏலியல் என்ன சொல்கிறான்னு பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எப்படி? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அன்புள்ள சகோதர சகோதரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் தேவனுடையது. ஆமென். உங்களுடைய யுத்தம் அல்ல, தேவனுடைய யுத்தம். இதை நீங்க விசுவாசிக்கணும். சரி, எல்லாரும் வாயை திறந்து இப்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். இந்த யுத்தம் தேவனுடைய யுத்தம். திருப்பி இருக்கா? இந்த யுத்தம் தேவனுடைய யுத்தம். இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களோட பிரச்சனைகளை பாருங்க. இப்ப மனசுல பிரச்சனைகளை, அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. அந்த பிரச்சனைகளை இப்ப நீங்க இமேஜின் பண்ணுங்க. உங்களுடைய மன கண்களினால் அந்த பிரச்சனைகளை பாருங்க. பார்த்து சொல்லுங்க, இந்த யுத்தம். எங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா? இந்த யுத்தம் தேவனுடைய யுத்தம். ஆமென். சரி, இப்ப யோபுன்ற கதை உங்களுக்கு தெரியும். யோபு அதிக கஷ்டமான காலத்திலே நடந்து வந்தான். அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய வீடு சொத்து காணி பூமி எல்லாத்தையும் இழந்தான். தன்னுடைய சரீரத்திலே வியாதி கூட வந்தது. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க. இன்றைக்கு அப்படி ஒரு கிறிஸ்தவன் இருந்தால், ஆமென், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் நிச்சயமாக அவன் தேவனுடைய மனிதனாகவே இருக்க வேண்டும். ஆமென். யோபு என்ன சொல்லுகிறான்? 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். உங்களால சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சோதித்து பார்ப்பார். எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங் என்று சோதித்து பார்ப்பார். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆமென். நாங்கள் விசுவாசத்திலே நிற்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி எங்களை தேடி வரும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால்,
ஒருவர் மரண படுக்கையில் இருக்கிறான்னு நம்ம யோசித்துக் கொள்வோம். சில நேரங்களில் மரித்த பிறகு எங்களுடைய விசுவாசம் எல்லாம் இல்லாமல் போகும். ஆனால் இயேசு மரித்த ஒரு நபரை அடக்கம் பண்ணி 4வது நாள் திருப்பி உயிருக்கு கொண்டு வந்தார். ஆமென். ஆனபடினால் நெவர் கிவ் அப். ஒரு நாளும் ஐயோ முடிஞ்சது, நான் க்ளோஸ், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த முடிவுக்கு நீங்க வர வேண்டாம். ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஆமென். அவர் நேற்று செய்தார், இன்றைக்கு செய்கிறார், நாளைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். அவர் மாறாத தேவன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யோபின் வார்த்தையை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும், எப்படி? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த விசுவாசத்தில் நீங்க இருப்பீங்கன்னா மிரக்கல்ஸ் அப்படியே நடக்கும் உங்களுக்கு. யோபுக்கு நடந்தது என்ன தெரியும் தானே? எல்லாம் டபுளா திருப்பி வந்துச்சு. ஆமென். டபுள் பிளெஸிங் வந்துச்சு. இன்னொரு காரியம் சொல்லட்டா, உங்களுக்கு டபுள் பிளெஸிங் வரணுமா? டபுள் பிளெஸிங் வர வேண்டுமா? அப்படியானால் இந்த நிலைமைக்கு நீங்க வரணும். எந்த நிலைமைக்கு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை இன்னும் நான் நம்புவேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விடுதலை நேர ஊழியத்தில் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எங்களுடைய வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் கலப்படமற்ற வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தீங்கள்டா, ஆமென், ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி. ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். ஆமென். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆமென். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் தன் குப்பையை உங்களுடைய தோட்டத்தில் கொட்டினான்னா போய் சண்டை பிடிக்காதீங்க அவனோட. எப்படி? அவனை போய் அடிப்பிடி போட வேணாம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வார். ஆமென். ஒரு காலத்தில் 2 பேர் எனக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. நான் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போய் நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கேஸ் போட்ட 2 பேர், ஒருவர் ஒரு பக்கத்தில் மற்றவர் மற்ற பக்கத்தில் உட்கார்ந்து என்னோட பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது இந்த லாயர் எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா என்ன நடக்குது என்று. நான் அவர்களை பார்த்து சொல்வேன், நான் தான் இயேசு கிறிஸ்து, 2 கள்ளங்க. ஆமென். ஆண்டவரை நம்புங்க, அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லை, ஆண்டவரை நம்புறது இல்லை. பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். ஆமென். கவலைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. சரி, அடுத்த வசனம் நீதிமொழிகள் ஏசாயா 54:17. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பாருங்க, என்ன அழகான ஒரு ப்ராமிஸ். ஆமென். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ். அதை நான் எப்பொழுதும் அறிக்கை பண்ணி, ஜெபம் பண்ணுற நேரத்தை அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன். அது என்ன சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். யாராவது இங்கே இருக்கிறீங்களா? சூனியம் செய்கிறவங்க, 7 மணி எனக்கு சூனியம் பண்ணுங்க, சேலஞ்ச். உங்களுக்கு வேணா சூனியம் பண்ணுறதுக்கு நான் காசு தரேன். ஆமென். என்ற வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். நான் 100% இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். ஆமென். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்.
ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் என்ன தெரியுமா? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த ப்ராமிஸ் கிளைம் பண்ணலாம். ஆமென். எல்லாருக்கும் கொடுக்கப்படல. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் பண்ணா இந்த சஃபாய் ஹோட்டலில் இவ்வளவு காசு கொடுத்து எடுத்து பிரசங்கம் பண்றது ஊழியம் அல்ல. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது சிம்பிள். பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, தெருவில் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாதவர்கள். ஒரு 2-3 பேரை வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஒரு மாரி பிஸ்கட், ஒரு டீ கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒரு பைபிளை வாசியுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லுங்க. அது பெரிய ஊழியம். ஆமென். அந்த நேரத்தில் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா? தலையில கையை வச்சு இயேசுவின் நாமம் என்று சொல்லுங்க, போதும். அற்புதம் நடக்கும். ஆமென். அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு. அதுதான் ஊழியம். இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறது தான் ஊழியம். சிம்பிள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரி, இந்த ஊழியம் செய்ய தொடங்கினால் இயேசு சொன்னார், எனக்கு ஊழியம் செய்வனே என் பிதா கனம் பண்ணுவார். ஆமென். ஏசாயா 54:17 இன்னொரு வாக்கு தத்தம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். சரி, மோசேயை பற்றி பார்ப்போம். யாத்ராமம் 14 அதிகாரம் 10 பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, பாஸ்டர் மோசஸ் அவருடைய சபையாரை அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து வெளியே வருகிறார். எகிப்தில் என்ன? உலகம். ரைட்டா? இப்போ நாங்களும் அதுதானே செய்கிறோம். உலகத்துக்கு எதிராக தாங்க நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். உலகத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு கூட்ட ஜனத்தை உலகத்தில் இருந்து விடுதலையாக்கி, அதுதான் விடுதலை நேரம். விடுதலை நேரம் அர்த்தம் என்றால், இந்த பாவத்திலே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிறது தான் இந்த விடுதலை நேரம் ஊழியம். ரைட்டா? பாஸ்டர் மோசஸும் அதுதான் செய்கிறார். அந்த ஜனங்களை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சபையினரை அந்த எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார். இப்போ வனாந்திரத்தில் நடந்து போகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், பின்னாலே பார்வோனுடைய சேனைகள், குதிரைகள், ரதங்கள் எல்லாம் இப்போ அவங்கள பிடிக்க வருகிறார்கள். இப்போ முன்னுக்கும் போக இயலாது, பின்னுக்கும் போக இயலாது. சரி, நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, ஆமென், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? இப்ப இருக்கிற சபையினர் போலதான் அப்பவும் இருந்தார்கள். எப்படி? இப்ப இருக்கிற சபையினர் போலதான் அப்பையும் இருந்தார்கள். சபையினர் என்ன சொல்றாரு பாஸ்டரை பார்த்து? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். ஆமென். பாஸ்டருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணி அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காட்டி இப்போ பார்வோனோட போராடி தன்னுடைய சபையை கூட்டிட்டு வர சபையினர் என்ன சொல்றாங்க? எகிப்தில் பிரேத குழிகள் இல்லாமல் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் சாக வேண்டும் என்று. இந்த வனாந்திரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். எப்படிப்பட்ட சபைன்னு பாருங்க. அந்த சபைக்கு என்ன பேரோ தெரியாது. ஆமென்.
13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். அவன்தான் உண்மையான பாஸ்டர். ஆமென். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறான். அவனுக்கு தெரியாத ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ரைட்? அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண்க மாட்டீர்கள். அடுத்த வசனத்துல தான் இருக்கு விஷயம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமென்றா நீங்க என்ன செய்யணும்? வாசிங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அவ்வளவுதான். நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. நீங்க போய் யுத்தம் பண்ண தேவையில்லை. ஆமென். நீங்க ஆண்டவருக்கு ஐடியா சொல்ல தேவையில்லை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரி, ஆபிரகாம் விட்ட பெரிய தவறு அதுதான். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், உனக்கு நான் ஒரு மகனை கொடுப்பேன்னு. இவன் அதுக்கு முதல்ல ஆகாரோட போய் ஒரு மகனை கொண்டு வந்தான். சிலர் ஆண்டவருக்கு ஐடியா சொல்வார். ஆண்டவர் இப்படி யுத்தம் பண்ணுவோம், ஆண்டவரை அப்படி செய்வோம். ஆண்டவருக்கு உங்களுடைய ஐடியா தேவையில்லை. சும்மா இருங்க. எப்படி? என்ன செய்யணும்? சும்மா இருங்க. அழணுமா வேண்டாம், கவலைப்படணுமா வேண்டாம், அந்த பாஸ்டரை போய் தேடணுமா இந்த பாஸ்டரை தேடணுமா வேண்டாம். விசுவாசத்திலே நிலைத்திருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. ஆமென். எல்லாரும் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க என்ன பார்த்து. ஆமென். நான் பேசுறது தேவனுடைய வசனத்தில் இருக்குது. ஆமென். பேசாம இருங்க. ஆண்டவரை நல்லா துதிங்க, பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுப்பார். நான் உன் ஜெபத்தை கேட்டு விட்டேன். அந்த அஷ்யூரன்ஸ் வந்த பிறகு தேங்க்யூ ஜீசஸ், அவ்வளோதான். அந்த நிலைமை மோசமாகவும் பல சில நேரங்களில் பரவாயில்ல, ஆண்டவருடைய அஷ்யூரன்ஸ் இருக்கு. ஆனபடியான தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய விசுவாச கண்களினால் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன். பார்த்து ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பேன். திடீரென்று ஒரு நாள் மிரக்கல் நடக்கும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் வேற ஒரு நபராக போகிறீங்க. எப்படி போகிறீங்க? யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி கொண்டு போகிறீங்க. ஆமென். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை. மனிதனால் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வார். எவ்வளவு பெரிய ஒரு லோனாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். ஆமென். விசுவாசத்தோடு இருக்கணும். ரைட். இந்த மோசே செங்கடலை கடந்து வந்த பிறகு அவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அதை நீங்கள் வாசிக்கலாம். யாத்ராம் 15ஆம் அதிகாரத்திலே அந்த 11ஆம் வசனத்திலே அந்த பாட்டிலே ஒரு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். உண்மையில நான் இதை தியானித்து பாரு, எனக்கு இன்னும் ஃபுல்லாக, நான் ஒரு நாள் இதை பற்றி பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஃபுல்லாக அது இன்னும் விளக்கம் வரல. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அன்புள்ள சகோதர சகோதரி, இந்த பாருங்க, இந்த செங்கடலை கடந்த பிறகு மோசே பாடுற பாட்டு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இவன் மோசே ஆண்டவரை அனுபவித்திருக்கிறான், அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு இருக்கிறான். அதுதான் அவனுக்கு இந்த வார்த்தைகள் வருது வாயில்.
பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க தேவனை இப்படி அறிந்து கொள்வீர்களானால் அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஆமென். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதனைகளை சகித்து கொண்டால் ஜீவ கிரீடம் கிடைக்கும் நமக்கு. ஆமென். எல்லாரும் சோதனைக்குள்ள போக வேண்டிய வரும் என்றால் ஜீவ கிரீடம் கிடைக்க வேண்டுமானால் சோதனைக்குள்ளாக போகத்தான் வேண்டும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீங்க, யுத்தம் கர்த்தருடையது. எப்படி? யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் தான் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பிறகு சாத்தானை சபிக்கிறார். சபித்து சாத்தானிடத்திலே சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். அதன் பிறகு 4000 ஆண்டுகள் இந்த சாத்தான் அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று கண்டுபிடித்து அந்த வித்தை ஒழித்து போட வேண்டும் என்று அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அதெல்லாம் சொல்ல எனக்கு டைம் இல்லை. நான் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அது எங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு பிறந்த உடனே ஏரோது ராஜாக்குள்ளே போய் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல வைக்கிறான். ஆண்டவர் அதுலேயும் தப்பினார். ரைட்டா? வனாந்திரத்தில் 3 முறை வந்து சோதனை செய்கிறான். அதுலேயும் ஆண்டவர் ஜெயம் கொண்டார். ஒரு இடத்துல அவரை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட பார்த்தார்கள். அதிலேயும் ஆண்டவர் தப்பி வந்தார். ஆனால் ஒரு நாள் ராப்போஜன மேசையில் இருக்கும் பொழுது சாத்தான் அப்போஸ்தலனாகிய யூதாஸ்குள்ளே நுழைகிறான். யூதாஸ் போர் சேவகரை கொண்டு வந்து ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னே தெரிந்த காரியங்கள். ஆண்டவருடைய பிளான் படி எல்லாம் நடக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தேவகுமாரன், பரிசுத்தமான தேவன், வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், மனிதனால் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவரை காரி துப்பினார்கள். அவருடைய வஸ்திரங்களை கலட்டி எடுத்தார்கள். அவருடைய தலையிலே முன்மூடி ஒன்றை சூற்றி ஒரு தடியினால் அடித்தார்கள். தலையிலிருந்து கால் வரை இரத்தம் வடியுது. பரலோகம் பார்த்து கொண்டிருக்குது. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சேனைகளின் கேப்டன் மீகாவேல் தூதன் பட்டயத்தை உருவி ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்ப, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் லூசிபருடைய தலையை அறுத்துட்டு வரேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லியிருப்பார், யுத்தம் கர்த்தருடையது. அவரை கொல்கொத்தா மலைக்கு மேலே கொண்டு போகிறார்கள். ஒரு சிலுவையின் மேல் வைக்கிறார்கள். ஆணி அடிக்கிறார்கள். ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை. சரீரத்திலே ரத்தம் எல்லாம் வடியுது வெளியே. மீகாவேல் திருப்பி ஒரு பட்டயத்தை எடுத்து சொல்லியிருப்பான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்.
ஏண்டா தேவ தூதர்களுக்கு ஆண்டவருடைய பிளான் தெரியாது. மனிதனுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் மனிதனும் அதை நம்பல, அவருடைய சீஷரும் நம்பல. காபிரியேல் ஒரு பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் போயிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போயிட்டு அந்த 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவான்ட நான் சொல்லிட்டு வரேன், அவங்க யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்ன 3 பேரா? பேதுருவா, யாக்கோபா, யோவானா? அவங்களை காணவில்லையே. கடைசியா கெத்செமனே தோட்டத்தில் இருந்தார்கள், இப்பொழுது காணவில்லையே. பேசாம இரு காபிரியேல், யுத்தம் கர்த்தருடையது. கோடா கோடி தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே இயேசு சிலுவையிலிருந்து கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? தேவ தூதர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஆண்டவர் மரணம் அடைகிறார், உயிர் விடுகிறார். அவருடைய உடம்பை கொண்டு போய் ஒரு கல்லறையிலே அடைத்து வைக்கிறார்கள். பரலோகத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பரலோகத்திலே துக்கம், ஆனால் கீழே அசுத்தமான திருத்துவமாகிய சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் ஒரே சந்தோஷம். 4000 ஆண்டுகள் இவனை ஒழித்து தள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியிலே அவன் மாட்டுப்பட்டுட்டான். இப்போ மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, அவன் முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது என்று சொல்லி சாத்தானும் அவனுடைய அசுத்தாவிகளும் 3 நாள் பாட்டி போடுகிறார்கள். பாட்டி போட்டு இப்போ 3 நாள் ஆகுது. சாத்தான் எப்படி பாட்டி போடுவான் தெரியும் தானே? பூலோகத்தில் ஜனங்கள் போடுற பாட்டி போல தான் அவன் போடுறான். அவன் தான் ஜனங்களை பாட்டி போட வைக்கிறது. எப்படி பாட்டி போடுவான்? கல், பொல், சாராயம், வெட் 69, ரெட் லேபிள், பிளாக் லேபிள். டாக்டர் இன்னும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் தானே? அவன் நல்லா குடித்து வெறித்து சாத்தானும், அதாவது லூசிஃபரும், அந்தி கிறிஸ்துவும், கள்ள தீர்க்க தரிசியும், எல்லா அசுத்தாவிகளும் அங்கே பாட்டி போட்டு கொண்டிருந்தார். என்ன? அவர் க்ளோஸ், அவர் ஃபினிஷ்ட். ஆனால் 3வது நாள் அதிகாலையில் சாத்தான் அந்தி கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், என்ன கீழே தர அதிர்ற மாதிரி இருக்கு. அந்தி கிறிஸ்து பார்க்குறான், ஓ தரையெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கு. கள்ள தீர்க்கி சொல்கிறான், ஓ என்ன நடக்குமோ தெரியா, அசையுது. ஒரு பெரிய பூமி கம்பமே வருது, பெரிய ஒரு எர்த்குவேக், இதுவரை உலகத்தில் நடக்காத ஒரு எர்த்குவேக், அப்படியே எல்லாம் தூக்கி போடுது. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அக்கினி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமாக கல்லறைக்குள்ளே இறங்குகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வருகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நம்புவீங்களா? யுத்தம் கர்த்தருடையது. இன்னொரு காரியம் சொல்றேன், யோவான் 20ஆம் அதிகாரத்தை கவனமாக வாசித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்லு புரட்டப்படுவதற்கு முன்பதாகவே வெளியே வந்துட்டாரு. ஆமென். தேவ தூதர்கள் வந்து கல்லை புரட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மரியாளும் பேதுருவும் யோவானும் உள்ளே சென்று மரித்த இயேசு அங்கே இல்லை என்று காண்பிப்பதற்காகவே வந்து கல்லை புரட்டி போட்டார்கள். கல்லை புரட்டுவதற்கு முன்பதாகவே இயேசு வெளியே வந்து விட்டார். கவனமாக வேதத்தை வாசித்து பாருங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை கல்லினால் மூட முடியவில்லை, மரணத்தினால் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அதுதான் பவுல் எழுதுகிறான், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதே பரிசுத்த ஆவியானவர், அன்றைக்கு கல்லறைக்குள் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். நம்புவீங்களா? புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே முதன்முறை பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது எங்கே? ஒரு கருவறைக்குள்ளே. இரண்டாவது வந்தது எங்கே? ஒரு கல்லறைக்குள்ளே. மூன்றாவது வந்தது எங்கே? பெந்தேகோஸ்து நாளிலே மனிதருடைய இருதய அறைக்குள்ளே. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவை உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால்தான் மத்தேயு 28:18 ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மாற்கு 16:15 வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பாருங்க, ஆண்டவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் அனுப்பி எங்களோடு பார்ட்னர்ஷிப் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். அப்படி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீங்க விசுவாசித்தா சர்ப்பங்களை எடுப்பீர்கள், வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள், அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். ஆனால் சபை இன்றைக்கு எங்கே இருக்கு? பாஸ்டர், இடுப்பு வலி பாஸ்டர், தலைவலி பாஸ்டர், சரியான கஷ்டமாக இருக்கு பாஸ்டர், வயிற்றால் அடிக்குது பாஸ்டர். ஆனால் வாயை திறந்தா, ஆமென். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த தாவீது கோலியாத்தை பற்றி பேசினான் தானே. கோலியாத் தாவீது எதிராக பேசினான், தாவீது கோலியாத்துக்கு எதிராக பேசினான். சில சிஸ்டர்மார் தங்களுடைய கணவனோடு பேசுகிறத பார்க்கணும். ஆமென். அந்த கணவனோட பேசுறதை விட பிசாதை பார்த்து பேசலாம். ஆமென். பிரச்சனையை பார்த்து பேசலாம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் பலன் அடையுங்க. விசுவாசம் இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். குசினில ஒரு கரப்பான் பூச்சை கண்டா போய் கதிருக்கு மேலே நின்று கொண்டிருப்பாங்க சிலர். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன். ஆமென். இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அந்த பலத்தோட போவீங்களா? ஆமென். கரப்பாம்பூச்சை கண்டா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திற்கு மிதிச்சு சொல்லுங்க, இது என்ன, நான் சர்ப்பத்தை மிதிக்க எனக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஒரு எலி ஓடிச்சுன்னா சிலருக்கு பார்க்கணும்.
ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதுதான் சக்கரியா 4:6 சொல்லுகிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? கையை உயர்த்தி காண்பீங்க. எத்தனை பேர்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றையிலிருந்து உங்களோட வாழ்க்கை மாறணும். நீங்க பிரச்சனைகளை பார்த்து பேசணும் இயேசுவின் நாமத்தில். ஐயோ, ஒரு நாள் பேசிட்டு அதை மாறாட்டி விட்டு விடாதீங்க. ஆண்டவர் சொன்னார் மலையை பார்த்து பேசு, அந்த மலை போக மட்டும் பேசுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க தீர்க்க தரிசனம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க. உங்களோட பிரச்சனைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆமென். இது மாறிவிடும். ஆமென். இது மாறிவிடும். சொல்லுங்க. nothing is impossible with God ன்னு சொல்லுங்க. ஆமென். பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. விசுவாசத்தில் பலன் கொண்டு நில்லுங்க. சரி, இப்பொழுது சாத்தானுக்கு என்ன நடந்துச்சு? பாட்டி போட்ட சாத்தானுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தீர்க்க தரிசனம்படி அவனுடைய தலையை நசுக்கினார். ஆமென். அப்ப நாங்களும் அவனுடைய தலையை நசுக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அவனுடைய பாட்டி முடிஞ்சது, கொண்டாட்டம் முடிஞ்சது. இப்ப நாங்க அவருடைய சபையா இருக்கிற நாங்கள் கொண்டாட போகிறோம். எத்தனை பேர் கொண்டாடுவதுக்கு ரெடி? எல்லாரும் எழுமி நிற்போம். ஆமென். வேர்ஷிட்டி வரப்போகிறது. வந்து ஒரு பாட்டு பாட போகிறார்கள். அந்த பாட்டை பாடுறது யாராவது சும்மா இருக்கிறத கண்டா நான் முன்னுக்கு வர சொல்லுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆடி கொண்டாட போகிறோம். ஏன் தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு கொடுத்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவோம். பரிசுத்த ஆவியான உள்ளுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கிற மாதிரி தான் எனக்குண்டா விளங்குது. ஆமென். பரிசுத்த ஆவியான உள்ளுக்கு இருந்தா இப்படி இருக்க மாட்டீங்க. பாருங்க, அன்றைக்கு மரித்த இயேசுவை இவரோட எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு வயசு போல, நமக்கு வயசு போகுது, ஆனா அவருக்கு வயசு போல. அவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் பெலன் கொண்டு விசுவாசத்தோடு உங்களோட பிரச்சனைகளை பாருங்க, பார்த்துட்டு பாடுங்க, கொண்டாடுவோம். பாவ உலகில் உயிர்த்தெழுந்தார், கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார், கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார், கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார், கொண்டாடுவோம். கூடி வாருங்க, ஆடி பாடுங்க, கல்வாருங்க, ஆடி பாடுங்க. கல்வாரியின் மலையின் மேல் கொண்டாட்டமே, கல்வாரி தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், 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 நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவோம். ரட்சிப்பை அருளினார், கொண்டாடுவோம். நித்திய வாழ்வு அருளினார், கொண்டாடுவோம். சமாதான அருளினார், கொண்டாடுவோம். முடிவில்லாத வாழ்வு தந்தார், கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கல்வாரியின் மலையிலே கொண்டாட்டமே, ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம்.
பிறந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் உயிர் தெழுந்த நாளை கொண்டாடுவோம். அகில உலக படைத்தவரை கொண்டாடுவோம், அகில உலக ரட்சகரை கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை கொண்டாடுவோம், ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கல்வாரியின் மலை மேலே கொண்டாட்டமே, நம்மோரின் தோரணங்கள் ஆத்தாட்டமே. கொண்டாடுவோம், எல்லாரும் சத்தமாக கொண்டாடுவோம். கர்த்தர் பிறந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் பிறந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். இயேசு உயிர் தெழுந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் உயிர் தெழுந்த நாளை கொண்டாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எங்களுக்காக உயிர் கொடுத்தார், எங்களுக்காக மீண்டும் எழுந்தார், இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எப்படி? பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வெற்றி பரலோகத்தில் இருந்து வரும். ஆனா நீங்க விசுவாசத்துல இருங்க. மோசே சொன்னது போல யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்க. வேத புத்தகத்தை படித்து தியானியுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இங்க வந்து பாட்டு பாடி துதிக்கிறது லேசு. ஆனா தனிமையிலே உங்களுடைய ரூமுக்குள்ளே கதவை மூடி ஆண்டவரை துதிங்க. கண்களில் கண்ணீர் வரும், ஆனால் கர்த்தருடைய பிரசனம் அந்த அறையை அப்படியே நிரப்பும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தால் ஒவ்வொரு நாளும் புது அனுபவம். ஆமென். நேற்றுள்ள மன்னாவை இன்றைக்கு தர மாட்டார், இன்றைக்கு புதிய மன்னாவை ஆண்டவர் தருவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவரோட எங்களுடைய சோதனைகள் வரத்தான் செய்யும். மனிதன் உங்களுக்கு எதிராக பேசுவான், உங்கள் மேல் பொறாமை கொள்ளுவான். பரவாயில்லை, எவ்வளவு மனிதன் உங்கள் மேல் பொறாமை கொண்டாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆனபடினால இந்த ராத்திரியிலே நாங்கள் எல்லாரும் ஒரு காரியம் செய்ய போறோம். 2 நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்களுடைய சொந்த வார்த்தையினால ஆண்டவரை துதிங்க. துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் அப்படியே இறங்கி வரும் உங்கள் மேல. எல்லாரும் வாயத்திலிருந்து துதிங்க. ஆண்டவரை பற்றி, அவரை பற்றி நீங்க சொல்லுங்க. சத்தமாக நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் கேட்கும்படியாக சொல்லுங்க. ஆமென். சத்துரு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும். அவன் பலவீனம் அடைவான். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க சத்துரு பலவீனம் அடைவான். ஹல்லேலூயா. அந்த துதி உங்களுடைய இருதயத்தின் அந்தலிலிருந்து வரணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் துதிக்காத இருந்தீங்கன்னா இன்றைக்கு துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஓ glory glory glory. பரிசுத்தரே இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே அசைவாடுங்க. இந்த ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க 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 இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே தொடுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே தொடுங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ glory 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 glory. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென் 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 ஆமென். சேனைகளின் கர்த்தர் எங்கள் மத்தியில இருக்கிறார், யுத்தம் பண்ணுகிறவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். ஓ the captain of the host. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில இருக்கிறார். அவருக்கு முன்பதாக யாரு நிற்க முடியும்? அவருக்கு முன்பதாக எந்த பிரச்சனை நிற்க முடியும்? ஒரு பிரச்சனையும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. கட்டுகளை உடைக்கிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன்
எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சாபங்களை அகற்றுகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். எல்லாரும் உங்களுடைய இடது கையை நெஞ்சில வச்சு வலது கையை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை சுவாமி அவருடைய இருதயத்துக்குள்ளே பாய்ந்து சுவாமி, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அவர் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆனந்தத்தோடு வெற்றி குரலோட போகணும் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இயேசுவே, இவருக்கு எதிராக வருகிற எல்லா அந்தகார சக்திகளையும் எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் முறியடிக்கிறேன் சுவாமி. எல்லா வியாதிகளையும் அதட்டுகிறேன் சுவாமி. ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில். எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். இப்போ விசுவாசிங்க, விசுவாசத்தை அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் மாறிட்டு என்ன நம்புங்க. அது நிச்சயமாக மாறி போகும், நிச்சயமாக மாறி போகும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சொன்னால் சொன்னதுதான், செய்கிறதை சொல்லுகிற தேவன் அவர். ஆமென். அவர் உலாவுகிற தேவன் எங்கள் மத்தியில, அற்புதங்கள் செய்கிற தேவன். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி ஆத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. தேவா வாழ்க, தேவா வாழ்க, தேவா வாழ்க, தேவா வாழ்க. இயேசுவே, தேவா வாழ்க, தேவா வாழ்க. ஆவியானவரே, தேவா உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்த தேவனே, உமது நாமம் வாழ்க. தேவா வாழ்க, இயேசுவே. Oh Father, thou hast promised, thee I shall wait for thee. The joyous isles of ocean, the jewels of the sea. Lo, with these islands watchmen would give and take no rest, for thus as thou commanded, till our dear land is blessed.
as thou commanded, till our dear land is blessed. Eller samadanam tullayel mellanbu manidaride priyam nilam sindidum காவலர் காக்கப்படுவோம் தாழ்மை நன்றி நீரை சேவையிலாகுக நாதன் துணை சேவையிலாகுக நாதன் வரும் துணை. To him our land shall listen, to him our peoples kneel. All rule be on his shoulder, all wrong beneath his heel. All consummation glorious, which now by faith we sing. Come cast we up the highway that brings us back our King. Come cast we up the highway that brings us back our King. மத நாட்டுக்கு மன்றாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, இன்று நாம் 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் சிறுவர்களாக்கிய நாங்கள் எங்கள் நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்திற்காக நன்றி நிறைந்த இருதயங்களுடன் உமக்கு முன் வருகின்றோம். எமது நாட்டில் அநியாயமாக சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எமது ஜனத்தின் பாவங்களை மன்னிப்பீராக. எமது நாட்டில் எல்லா எல்லைகளிலும் கிராமங்கள் தோறும் நாமம் அறிவிக்கப்படுவதாக. எமது தேசத்தை ஒற்றுமை, அமைதி, செழிப்புடன் ஆசீர்வதியும். எங்கள் நாட்டின் ஜனாதிபதி மற்றும் தலைவர்களை ஞானத்துடன் வழிநடத்தும். அவர்கள் நீதி நியாயமாக செயற்படவும் ஏழைகள் மீது இரக்கம் காண்பிக்கவும் உதவி செய்யும். மேலும் எங்கள் நிலத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றாக வேலை செய்ய மக்களுக்கு கிருபை தாரும். நாம் அனைவரும் நீதியான மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க உதவி செய்யும். சமத்துவ ஆட்சி நடக்கவும் பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் இலங்கையர் அனைவரும் சமம் என்ற ஆட்சி நிலவு நீர் கிருபை புரிவீராக. கடந்த கால காயங்களில் இருந்து மக்கள் குணமடையவும் நல்லிணக்கமும் சமத்துவம் நிலவவும் எமது எதிர்கால சுபீட்சமாக இருக்கவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். உமது பரிசுத்த நாமத்தில் பிரார்த்திக்கின்றோம். ஆமேன். God bless Lanka.